சித்தர் இலக்கியங்களை பற்றிலாம் அதிகமாக பேசுகிறீங்க. நீங்கள் அவங்க கருத்துக்களை எல்லாம் உங்கள் படங்களில் சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு ஒரு சாதாரணமாக ஒரு கேள்வியை கேட்டேன். ஆனால் அவ்வப்போ சொல்வது உண்டு, முழுமையாக சொல்கிறதில்ல, அவ்வப்போது சொல்கிறது உண்டு. என்னுடைய கடமை, நான் படித்ததுலேருந்து நல்லதையெல்லாம் அப்பப்போ சொல்லிட்டு தான் இருக்கேன். அதை கேட்குறதும் கேட்காததும் ரசிகர்களுடைய கடமை, ரசிகர்களுடைய விருப்பம். ஏற்றுக்கிட்டாங்கன்னா மகிழ்ச்சி. இப்போ சித்தர்கள் என்ன சொன்னாங்க? சட்டங்கள் பேசும் சட்டநாதரே அப்படின்னு சொன்னாங்க. நட்டகல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில்னு சொன்னாங்க. இதுவும் சித்தர்கள் சொன்னது தானே. அதுதானே இப்போ தந்தை பெரியாரும் சொன்னார். சித்தர்கள் கேட்டது பெரியார் சொல்கிறாரு, பெரியார் சொன்னது நான் சொல்கிறேன். இதுதான் எனக்கும் சித்தர்களுக்கும் உள்ள உறவு, தொடர்பு. நான் சொல்லுவேன். சரி, இப்போ இந்தி படங்கள்னால், இந்திய படங்கள்னால் இந்தி படங்களை தானே சொல்கிறாங்க. ஏன் மற்ற படங்களில் சொல்கிறதில்ல? இந்திய படங்கள்லாம் இந்தி மட்டும்தானா? தமிழ் படங்கள் இல்லையா? மற்ற படங்கள் இல்லையா? அது தப்பு. இந்தி படங்கள் தான் இந்திய படங்கள்னு சொல்கிறது தப்பு. இங்கே இங்கிலீஷ் தான் நமக்கு எல்லாமே தெரியும். இன்னும் கொஞ்சம் பீகாருக்கு போகணும், வங்காளத்துக்கு போகணும். நம்ம தமிழ் சினிமா ரொம்பவும் வளமாகவும் வலிமையாகவும் இருக்குது. அதை எடுத்துக்கிறணும். ஆகவே இந்திய சினிமான்னா இந்தி சினிமா அப்படிங்கிற போக்கு மாறணும். அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் உலகநாயகன் கமல்ஹாசன். சரி சார், இப்போ என்ன சார், இப்போ அடுத்தடுத்து எப்படி படப்பிடிப்புகள் அதெல்லாம் திட்டமிட்டபடி எல்லாமே போய்கொண்டிருக்கின்றன. இடையே எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் வரும்போது நான் தீவிரமாக வேலை பார்க்கணும். மக்கள் நீதி மைய தொண்டர்கள் தங்கள் கடமையை பம்பரமாக சுற்றி ஆடணும், வெற்றியை தேடித்தரணும். நம்ம கூட்டணிக்கு விசுவாசமாக இருப்போம். அதுதான் என்னுடைய கடமை. என்னை சார்ந்த மக்கள் நீதி மைய தொண்டர்களுடைய கடமையும் அதுதான் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இப்போ ஸ்ரீதேவி கமல், கமல் ஸ்ரீபிரியா, கமல் திரிஷா, இந்த 3 ஜோடியில் உங்களுக்கு ஒரு இணக்கமான ஒரு ஜோடி, அதாவது மக்கள் ரசிக்கக்கூடிய ஜோடின்னு எதை சொல்லுவீங்க அப்படின்னா? அந்த வேலை எனக்கு வேணாம், உங்களுக்கும் வேணாம். மக்கள் எந்த ஜோடியை ரசிக்கிறாங்களோ ரசிச்சுட்டு போட்டுமே, அதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்டு நம்ம வாயை அடைச்சிட்டாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே நைஸாக அடித்து கொண்டு வந்துட்டேன். இன்றைக்கி முக்கியமான செய்திகளெல்லாம் சொல்ல போகிறாரு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அப்படின்னு சொன்னாங்க. அவர் இப்தாரில் கலந்துக்கிட்டு அந்த மக்களுக்கு ஒரு நல்ல செய்தின்னு சொல்லிட்டு வெளியே வந்தார். அப்போ சொல்லும்போது ஒன்று சொன்னார். அண்மை காலமாக ஒரு 2-3 நாட்களாக அங்கே கூட்டணி இங்கே கூட்டணிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படின்னு இப்தார் நோம்பில் சொன்னார். அந்த இஸ்லாமிய நோம்புங்கிறது ஒரு சத்திய வார்த்தைகள் நிறைந்த நோன்பு. சத்தியமான வார்த்தைகள் தான் அங்கே பேசப்பட வேண்டும். உண்மை தான் அங்கே நிலவணும். இவர் இப்படி சொன்னதும் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி நின்ன ஆதவ் அர்ஜுனாவுடைய முகத்தை பார்க்க முடியலை. அப்படியே திரும்பிட்டார். ஏன்னா அவர் தானே பொய் சொன்னார். 90 சீட்டு தர்றாங்க, 6 மாதம் நீங்கள் முதல்வர், அடுத்த 6 மாதம் அவங்க முதல்வர், இல்லைன்னா துணை முதல்வர், இப்படி அவர் தானே சொன்னார். இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் தானே சொன்னார். ஆனால் துணை பொதுச் செயலாளர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் வன்மையாக கண்டித்தார். அப்படி எதுவுமே நடக்கலைன்னாரு. அதற்கு கட்டியங்கூடுற மாதிரி இன்றைக்கி நம்ம விஜய் அழுத்தம் திருத்தமாக சத்தியம் பண்ணாத குறையாக அந்த இர்பான் அந்த ரமலான் நோன்பு திறக்கிற விழாவில் பேசிட்டார். இதை விட சத்திய வார்த்தைகள் வேறு எதுவுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. சரி, இப்போ இன்னும் இப்போ 2 நாளாக இப்போ இன்னொரு செய்தியும் வேகமாக பரவிட்டு வருது. சொத்துக்களை எல்லாம் விற்க போகிறாரு, விற்றுக்கிட்டு இருக்காரு
அண்ணா நகர் உள்ள வீட்டை வித்துக்கிட்டு இருக்காரு. என்ன காரணம்னு தெரியல. எலெக்ஷனுக்காக இந்த மாதிரி செலவு பண்ணுறதுக்காக இந்த மாதிரி செய்கிறாரா அப்படி இந்த மாதிரிலாம் பேசுனாங்க. அதை பற்றியும் கேட்டேன் நான். இந்த அம்மா அந்த அவருடைய மனைவி என்னைக்கு அந்த கோர்ட்டில் போட்டாங்களோ விவாகரத்து வழக்க, அன்னையிலேருந்து இவர் அந்த சொத்துக்களை எப்படி காப்பாற்றலாம், அந்த அம்மாவுக்கு போகாமல் எப்படி காப்பாற்றலாம், பிள்ளைகளுக்கு சரிவர கொடுக்காம என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. இப்போ வேட்புமனு தாக்கல் செய்யும்போது அவர் அந்த சொத்துக்களுடைய விவரங்களை சொல்லணும். சொத்துக்களுடைய விவரங்கள் சொல்லாமல் விட்டாலோ அல்லது குறிப்பிடாமல் விட்டாரோ எதுவும் தப்பு நடந்தாலும் அவருடைய தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அந்த தேர்தல் செல்லாது அப்படின்னு சொல்லி போய் ஆணி அடிச்சிருவாங்க. அதுக்கு இடம் கொடுக்காம சட்டப்படி தன் மனைவியை எப்படி ஏமாற்றலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு இவர் நடந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கட்சிக்காரங்களும் சொல்கிறாங்க, மற்ற அரசியல் நிபுணர்களும் சொல்கிறாங்க. போகிற போக்கை பார்த்தா இவர் அவசரமாக வீடுகளை விற்கிறத நிலைமையை பார்த்தா அது உண்மைதானோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. எது எப்படியோ அவர் சேர்த்த சொத்து மனைவிக்கு கொடுக்க இஷ்டம் இல்லைனாலும் அது அவங்க பாடு. சட்டம் என்ன செய்தோ, ஏன்னா அவருடைய மனைவி இருக்காங்கல்ல, அவங்க ஏமாந்த ஆள் கிடையாது, ஈழத்து பெண்மணி. அவங்களுக்கு உள்ள வீரம் விவேகம் ரெண்டுமே இருக்கும். ஆகையினால அவங்களை ஏமாற்ற முடியாது. சரி, இப்போ விஜயனுடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர், நான் அவரை சட்டசேகரன் தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அவரோட ரொம்ப ஆரம்ப காலத்திலிருந்தே பழக்கம். விஜய் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதுலேருந்தே நான் அந்த வீட்டுக்கு போவேன், அவரோட பேசுவேன், எல்லாம் பண்ணுவேன். அவர் அப்போ ஒரு சின்ன ஒரு ரூமுக்குள்ளே தான் அவர் விஜய் தன்னை முடக்கி போட்டுக்கிட்டு இருப்பார். அவரோட பேசுகிறதுக்கு அப்போவே பயப்படுவாங்க. அவ்வளோ டெரர் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அப்போ அந்த நேரத்தில் நமக்கு அது தெரியலை, இப்போ தான் தெரியுது. சார் எஸ்எஸ்சி பேசுவார், தம்பி இங்கே தான் இருக்கான், போய் பேசுங்க, நைஸாக பேசுங்க அப்படிம்பார். சரி, நமக்கு இந்த நியூஸ் வேணுங்கிறதுக்காக நானும் போவேன். அவன் அங்கே எழுந்திரிச்சு உட்காருவார், நான் கேட்போம், கேள்வியெல்லாம் கேட்போம், பதில் சொல்லுவார். ஆனால் அப்படிப்பட்டவர் இப்போ ப்ரெஸ்ஸவே சந்திக்க பயப்படுறார். எஸ்எஸ்சி தெளிவாக ஒன்று சொன்னார், என் மகன் ஒரு இரும்பு கூண்டுக்குள் சிக்கி கொண்டிருக்கிறான், அவனை எப்படி வெளியே கொண்டு வர்றதுங்கிறதுல தான் நான் ஈடுபட்டிருக்கேன், யாருக்கும் சேதம் வரக்கூடாது. நான் அவன் இந்த நிலைமைக்கு வரணுங்கிறதுக்காக நான் எவ்வளோ தூரம் பாடுபட்டிருப்பேங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு விஜயை இன்று எந்த நிலையில் இருக்காரோ அந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு என்னுடைய ஆரம்பகால உழைப்பும் என்னுடைய திட்டங்களும் தான் அது காரணம். நான் கட்சியெல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கேன், மன்றங்கள்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த புஷியானந்த கொண்டாந்து சேர்த்தேன். அந்த ஆள்லாம் வினையாக வருவாங்கிறது எனக்கு அப்போ தெரியாது. இந்த கத்திரிக்காய் மாதிரி இருக்கான் பாருங்க அந்த ஆள், அத்தனையும் விஷம். 200 பேரோ 250 பேரோ தாங்க மாவட்ட தலைவர்கள். இந்த ஆள் வந்த பிறகு 1000 பேருக்கு மேலே மாவட்ட தலைவர்களாக வந்துட்டாங்க. உங்களுக்கு இந்த ஆளுக்கு என்ன விலை தெரியுமா? அவங்க புதுசாக கொண்டு போய் விஜய் முன்னால் நிற்பாட்டி ஃபோட்டோ எடுக்க வச்சுட்டு அந்த ஃபோட்டோவை பத்திரிகைகளில் போட்டு மன்ற தலைவர் அப்படி இப்படின்னு போடுறது தான். இதில் உண்மைக்கு அதாவது அநியாயங்களும் நடந்திருக்கு. ஒரு பொண்ணுக்கு மாவட்ட மகளிர் அணி தலைவர் பதவி கொடுக்கணுங்கிறதுக்காக அவன் புருஷனுக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஆள் எவ்வளோ மோசமான ஆள் பாருங்கள். நம்ம எது சொன்னாலும் விஜயனுடைய காதுக்கு போய் சேர்றதில்ல, இவங்களை கடந்து உள்ளே போகிறதில்ல. இவங்க அவரை தனி ஒரு உலகத்தில் வச்சுருக்காங்க. அதான் சொன்னேன்ல, சுற்றி ஒரு இரும்பு வளையத்துக்குள்ளே என் பிள்ளை மாட்டிகிட்டு இருக்கான், அவனை நான் வெளியே கொண்டாடணும். அதுக்கான முயற்சிகளும் நான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன். அவர் சாந்தமான பேச மாட்டார், பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டார். இதெல்லாம்
அவருக்கே உள்ள குணம். நீங்கள் ஏன் பத்திரிகையாளர்கள் சந்திக்க மாட்டேங்கிறீங்க அப்படி இப்படிலாம் கேட்காதீங்க. அவருக்கு உள்ள குணம் அதுதான். இந்த மாட்டிக்கிட்டு இருக்க விஜயை நான் வெளியே கொண்டாடணும். அதுக்காக நானும் என் மனைவியும் பாடுபடுகிறோம். அவருடைய மனைவி இப்போ சங்கீதாவை பற்றி கேட்குறாங்க. நல்ல பொண்ணு. இதுதான் நான் இப்போ சொல்ல முடியும். மேற்கொண்டு நான் எதையும் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. அதை அவர் எப்படி எதிர்கொள்கிறாருங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், என் மகன் ஒரு இரும்பு வளையத்துக்குள்ளே இரும்பு வலைக்குள் மாட்டிக்கொண்டு இருக்கிறார். அவரை மீட்டெடுத்துட்டு வருவது தான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொன்னார் நம்ம எஸ்ஏ சந்திரசேகர். நல்லதே நடக்கட்டும் சார் அப்படின்னு சொல்லி நானும் வெளியே வந்துட்டேன். நன்றி, நாளை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.